ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when AB equal to AC and AD is the median to the base BC. ABC is an isosceles triangle with ABC 35 degree. ஸோ கோணம் B வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. அப்போ BAD கோணம் A யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி மற்றும் ஏடி ஆனது அடிப்பகுதி பிசிக்கு இடைநிலையாக இருக்கும்போது ஏபிசிங்கிறது என்னன்னா ஒரு சமபக்க முக்கோணம். ஸோ ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணம், ஏபிசி போட்டாச்சு. இப்போ என்னன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபியும் ஏசியும் உங்களுக்கு என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஏடி ஆனது பிசிக்கு இடைநிலை. ஸோ இங்க இருந்து ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா பிசிக்கு இடைநிலையா இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி இருக்கிறதுல இதோட கோணம் வந்து 35 டிகிரி. அப்போ ஏபிசின்னு 3 கொடுத்தாங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கு பார்த்தீங்களா பி, ஸோ அதோட கோணம் தான் இந்த வேல்யூ. அப்போ பியோட கோணம் வந்து 35 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க இருந்து ஒரு கோடு போட்டோம்னா இது என்னது 90 டிகிரி. இந்த மாதிரி ஒரு கோடு செங்குத்து கோடு போட்டோம் அப்படின்னா இதை மட்டும் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. இது வந்து என்னது 90 டிகிரி உங்களுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பிஏடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிஏடினா இந்த கோணம் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஏடினா சென்டர்ல உள்ள ஆங்கிளோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது 90 டிகிரினா இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க, அந்த பிஏடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. ஸோ பிஏடி இது வந்து 35 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னது 90 டிகிரி அப்படிதானே. ஸோ இது வந்து என்னது செங்கோண முக்கோணம். ஸோ இது 90 டிகிரியா இருக்கும். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் உங்களுக்கு என்ன வரும், 180 டிகிரி அப்படின்னு தெரியும் அப்படிதானே. அப்போ இந்த கோணம் 35 டிகிரின்னு ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இது 90 டிகிரி நமக்கே தெரியும். ஸோ இந்த கோணம் தான் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 180 டிகிரி வரும். ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 180 மைனஸ் 9. ஸோ 90 35 எவ்வளவு, 125. ஓகே, ஸோ மைனஸ் 125. ஸோ 10ல் 5 போனால் 5, 7ல் 2 போனால் 5, 55 டிகிரி. ஸோ 55 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா. அப்போ ஏங்கிற கோணம் எவ்வளவு, 55 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a cylinder has a diameter of 14 cm and its curved surface area is 220 cm square. Volume of the cylinder என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளையின் விட்டம் வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ விட்டம் 14 சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். அதோட வலைபரப்பு curved surface ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். சாரி, அதோட வால்யூம் தான் என்னது, வால்யூம் தான் பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளவு, 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பை ஆர் ஹச். ஓகே, ஸோ கிளியரா. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்ல பாதி எடுத்தீங்கன்னா அதுதான் ஆரம். அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும், 7 சென்டிமீட்டரா இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 220. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா 2 பை ஆர் ஹச். ஸோ வால்யூம் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பை ஆர் ஸ்கொயர் ஹச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த ரேடியஸ் இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹைட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் கண்டுபிடிங்க. அப்போ 2 பை ஆர் ஹச் எதுக்கு ஈக்குவல், 220க்கு ஈக்குவல். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7ன்னு தெரியும். ஸோ ஹச் ஈக்குவல் டு 220. ஸோ 7 7 கட் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு டைம் கட் பண்ணலாம். திருப்பி என்ன பண்ணலாம், 4 2 5 2 10. ஓகே, ஸோ அப்போ ஹைட் வந்து எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, 5 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ கன அளவு, ஓகே, ஸோ கன அளவுங்கிறது பை ஆர் ஸ்கொயர் ஹச். பைக்கு பதிலாக 22/7, ஆரோட வேல்யூ 7. ஸோ ஆர் ஸ்கொயர்ங்கிறதுனால 7 இன்ட்டு 7. ஸோ ஹச் வந்து 5. இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிடுச்சா. ஸோ அப்போ 110 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், 770 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். இதுதான் என்னது, அந்த உருளையோட கன அளவு. ஸோ 770ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a number is decreased from 200 to 150. ஃபைண்ட் த டிக்ரீஸ் பர்சன்டேஜ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு எண் 200லிருந்து 150 குறைக்கப்பட்டது. 200ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை எப்படி மாத்துறாங்க, 150ன்னு மாத்துறாங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, குறைப்பு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு நம்பர் வந்து 200ன்னு இருக்கு, இதை 150 மாத்திட்டோம்னா எவ்வளோ கம்மியாயிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 50 கம்மியாயிருக்குன்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன கேட்குறேன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்கல, எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறேன். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை மேலே போடணும். ஸோ 50
50 எதுலேருந்து குறைஞ்சிருக்கு 200லேருந்து. ஸோ அந்த 200 கீழே போடணும். சதவீதம்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் இன்ட்டு 100 போடணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0 கட் ஆகிரும். ஸோ 25%. அப்போது 200லேருந்து 150 கம்மியாயிருக்கு அப்படின்னா எவ்வளோ கம்மியாயிருக்கு, 25% கம்மியாயிருக்கு. ஸோ 25ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ratio of the present age of Mohan to that Rohan is 13:17. If the difference between the ages of Rohan and Mohan after 10 years will be 12 years, then what is the sum of the present ages of Mohan and Rohan னு கேட்டிருக்காங்க. மோகனின் தற்போதைய வயதுக்கும் ரோஹனுக்கும் உள்ள வயது விகிதம் 13:17. ஸோ இது மோகன், இது ரோஹன். ஸோ 13x, இவன் 17xன்னு வச்சுக்கலாம். ஓகே, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹனுக்கும் மோகனுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 12 ஆண்டுகளாக இருந்தால், இப்போ பிரசன்ட்ல மோகனோட வயசு 13x, ரோஹனோட வயசு 17x. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு 10 வயசு கூடும், 13x + 10, இவனுக்கு ஒரு 10 வயசு கூடும், 17x + 10. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் மோகனுக்கும் ரோஹனுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல், 12க்கு ஈக்குவல். ஓகேவா, எப்போ வித்தியாசம் எடுத்தாலுமே இப்போ உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் இடையில 12 வயசு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 வயசு வித்தியாசம்னா இந்த வருஷம் பார்த்தாலும் 12 வயசு வித்தியாசம் தான், உங்க தம்பி பிறந்திருக்கும் போது பார்த்தாலும் 12 வயசு வித்தியாசம், இல்லை ஒருத்தருக்கு 60 வயசு ஒருத்தருக்கு 72 வயசு ஆகுது அப்படின்னாலும் அந்த டைம்லையும் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும், 12 தான் இருக்கும். ஸோ எப்போனாலுமே வித்தியாசம் மாறாது, அப்படிதானே? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என் தம்பிக்கு 25 இயர்ஸ். அப்போ இங்கே 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 5. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 5 தான். அப்போ இதுலயே நாம டிஃபரன்ஸ் எடுத்துடலாமா, 17x - 13x டைரக்டா டிஃபரன்ஸ் எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு புரியலைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறங்கும்போது இவனுக்கு ஒரு 10 வயசு கூடும், இவனுக்கு ஒரு 10 வயசு கூடும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தாலும் இதுல இருந்து இதை கழிக்கும் போது என்ன வரும், 10 கேன்சல் ஆகிரும், 10 கேன்சல் ஆகிட்டு 17 - 13 4x கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. எப்பவுமே வயசு வித்தியாசம் டிஃபரன்ஸா தான் இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலும் எனக்கும் என் தம்பிக்கு உள்ள வயசு வித்தியாசம் 5 அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க பார்த்தாலே எங்க 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் 5 தான் இருக்கு போகுது. ஓகே, அப்போ இவனோட வயசு மோகனோட வயசு 13x, ரோஹனோட வயசு 17x. அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும், 4x. அந்த 4x எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 12க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 12/4. ஸோ 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மோகன் மற்றும் ரோஹனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன. ஸோ தற்போதைய வயது மோகனோட வயது எத்தனை, 13x, ரோஹனோட வயசு எத்தனை, 17x. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 30xன்னு கிடைக்குமா. அப்போ தற்போதைய வயதோட கூட்டுத்தொகை எவ்வளவு, 30x. எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 30x என்ன வரும், 30 × 3 90. அப்போ தற்போதைய வயதுகளோட கூட்டுத்தொகை என்ன வரும், 90. 90ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த +10 போட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரியே யோசிக்க வேண்டாம், +10 போட வேண்டாம். என்ன பண்ணிடுங்கன்னா எப்போ பார்த்தாலுமே 2 பேரோட வயசு வித்தியாசம் 4 எவ்வளோ இருக்கும், வயசு வித்தியாசம் 12 தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே ஒரு 2 பேரோட வயசு வித்தியாசம் என்ன இருக்கும், மாறவே மாறாது. பிறக்கும் போது இப்போ ஒரு பையன் பிறகுறான், அவனோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலுமே 2 பேரோட வயது வித்தியாசம் எத்தனை இருக்கும், 5 தான் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே 5 தான் இருக்கு. அப்போ அந்த ரேஷியோவை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், 4 பார்ட் தான் 12, 1 பார்ட் என்னன்னு கொண்டு வந்துடலாம். 1 பார்ட் என்ன வந்துச்சு, 3ன்னு வந்துச்சு. ஸோ வயதோட கூட்டுத்தொகை அப்போ 30 பார்ட் என்ன, 30 × 3 90. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, the difference between 110% of a number and 94.5% of a same number is 34.1. what is the original number? ஒரு எண்ணின் 110%க்கும் அதே எண்ணின் 94.5%க்கும் உள்ள வித்தியாசம் 34.1. அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அப்படிதானே. ஸோ ஒரு நம்பரோட 110%, ஸோ 110%க்கும் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 110% of x minus 94.5% of x equal to உங்களுக்கு என்ன வரும், 34.1 கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு x ஓட வேல்யூ தான் வேணும், டைரக்டாவே மைனஸ் பண்ணிடலாமா. ஸோ 110ல் 94.5 போச்சு அப்படின்னா என்ன வரும், ஸோ 110. ஸோ இல்லைனா எப்படி டிஃபரன்ஸ் எடுத்துருங்க, 10ல் 5 போனால் 5, 9ல் 4 போனால் 5, ஸோ 15.5 கிடைக்கும். அப்போ என்ன வரும், 15.5% of x is equal to 34.1. உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 15.5 divided by 100 into x is equal to 34.1. இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ புள்ளியை எடுத்து விட்டுடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 341, 100 மேலே போயிடும், டிவைடட் பை 155. ஓகே, கட் பண்ணலாமா.
கட் பண்ண என்ன வரும் 3 5 15 1 5 5 ஸோ 25 100. ஸோ இன்னும் கட் பண்ணலாம். கட் பண்ணால் என்ன வரும் 1 31 31. ஸோ ஒரு டைம் போகும், திருப்பி ஒரு டைம் 11 டைம் அப்படி தானே. இதில் ஒரு 31 31 மீதி 3 இருக்கும். ஸோ 11. ஸோ 11 × 20 உங்களுக்கு என்ன வரும் 220. அப்போ அந்த நம்பர் எத்தனை 220. ஸோ 220ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the greatest 4-digit number divisible by 36 and 45 is subtracted from 10,000. Find the result. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 36 மற்றும் 45 வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணானது 10,000 இருந்து கழிக்கப்படுகிறது அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன, ஃபைனல் நம்பர் என்ன, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் நாம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா என்னது 99999. இதுதான் என்னது மிகப்பெரிய 4 இலக்க எண். இதை எதால நாம டிவைட் பண்றோம் 36 மற்றும் 45ஆல நாம டிவைட் பண்றோம். என்னால ஒவ்வொரு டைமும் போய் 36ஆலையும் 45ஆலையும் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த 36 45 ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரே நம்பரா கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், எல்சிஎம் எடுக்க போறேன். அப்போ 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் என்ன வரும் 180 வரும். எப்படி எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டாவது நம்பர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ரெண்டாவது நம்பரை வச்சு முதல் நம்பரை டிவைட் பண்ணணும். ஃபுல்லாக டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இது அதோட எல்சிஎம்மாக இருக்காது. அப்போ ரெண்டாவது நம்பரை டபுள் பண்ணணும். டபுள் பண்ணீங்க சாரி இந்த நம்பரை டபுள் பண்ணணும். ரெண்டாவது நம்பர் இல்லை, பெரிய நம்பர் ஒரு 2 நம்பர் இருக்குன்னா 2ல் எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். சில இடத்துல அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இப்போ 45 தான் இதோட எல்சிஎம்மான்னு எப்படி செக் பண்ணணும்னா இந்த 36 வச்சு டிவைட் பண்ணணும். 36ஆல ஹோலாக டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா 45 தான் அதோட எல்சிஎம். ஸோ இப்போ டிவைட் ஆகலை. அப்போ 45 என்ன பண்ணணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். ஸோ இப்போ 90 36ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ அப்போ 90யும் அதோட எல்சிஎம் இல்லை. திருப்பி 45 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 3 15 135 வரும். 135 36ஆல டிவைட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் 45 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 180 கிடைக்கும். அப்படிதானே 45 × 4 180. 180 36ஆல ஃபுல்லாவே டிவைட் ஆகும். அப்போ 180 தான் இதுக்கான எல்சிஎம். இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டானா வகுத்தல் போட்டு 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே, இது ஸ்கூல் டேஸ்ல நாம படிச்சது. இல்லைன்னா நீங்க இந்த நான் இப்போ சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் படியும் எல்சிஎம் பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம் 180ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான எல்சிஎம் என்னது 180. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் 180. இந்த 180 வச்சு இதை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும் 9999. 180ஆல டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5 டைம் போகும். 18 5 90. ஸோ 999 வரும். ஸோ திருப்பி என்ன வரும், திருப்பி இந்த 9 கீழே இறக்கணுமா. ஸோ திருப்பி என்ன வரும், ஸோ திருப்பி 5 டைம்ஸ் போகும். ஸோ திருப்பி 5 டைம்ஸ் போனாலும் 900. இங்கே நமக்கு ஈவு தேவையில்லை, நமக்கு ரிமைண்டர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் என்ன வருது 99 வருது. ஓகேவா? அப்போ இதுதான் மிகப்பெரிய நம்பர். இந்த நம்பர் 180ஆல ஃபுல்லாக டிவைட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த ரிமைண்டர் 99 வரக்கூடாது. அதுதான் இங்க கான்செப்ட். புரியுதா? மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னா 9999. இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். அது 36ஆலையும் 45ஆலையும் என்னால ஃபுல்லா டிவைட் பண்ணணும். அப்போ இந்த இதை நான் ஃபுல்லா டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 99 வருது. சப்போஸ் இந்த ரிமைண்டர் 99 வரக்கூடாது அப்படின்னா இதுல இருந்து ஒரு 99 கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லா டிவைட் ஆகுமா 180ஆல, மீதி இல்லாம வருமா. எனக்கு மீதி என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வரணும். அப்போ மீதி 0 வரணும்னா இந்த 4 இலக்க எண்ணில இருந்து நான் இந்த 99 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 180ஆல டிவைட் பண்ணா எனக்கு மீதி 0 வந்துருமா. புரியுதா? ஸோ அப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா 4 9 போட்டுக்கோங்க. ஓகேவா? மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுனா 5 9 போட்டுக்கோங்க. இங்க ரிமைண்டர் என்ன வருதோ அதை அந்த நம்பர்ல இருந்து கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 99 00 கிடைக்கும். அப்போ அந்த 99 00 எதால ஃபுல்லா டிவைட் ஆகும் 180ஆல ஃபுல்லா டிவைட் ஆகும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா 36 மற்றும் 45ஆல மீதி இன்றி வகுபடும். ஓகேவா? ஸோ எப்படி மீதி இன்றி வகுபடும் கண்டுபிடிச்சேன்னு புரியுதா? மீதி 99 வந்திருக்கு, ஆனா எனக்கு மீதி 0 வரணும். அப்போ அந்த மீதி 99 வரக்கூடாதுன்னா இந்த நம்பர்ல இருந்து 99 கழிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன வராது, மீதி வராது. ஓகே, அப்போ அந்த 36 மற்றும் 45ஆல வகுபடக்கூடிய அந்த 4 இலக்க எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9900. ஓகே, இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 4 இலக்க எண் என்னன்னு கேட்கல, அந்த 4 இலக்க எண்ணை 10,000ல இருந்து கழிச்சிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 இலக்க எண் என்னது
9900. அப்போ 9900 10,000 கழிங்க. கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 9900 10,000 கழிச்சா ஆன்சர் என்ன வரும்? 100 வரும். அவ்வளோதான். ஸோ 10ல் 9 போனால் 1 100. புரியுதா? அந்த 4 இலக்க எண் என்னன்னு எனக்கு கொஸ்டின்ல கேட்கல. அந்த 4 இலக்க எண்ணை 10,000 கழிச்சா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்த 4 இலக்க எண் 9900. அதை 10,000 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 100 வருது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? ஸோ இந்த இடத்துல நீங்க கோஷன்ட்டை பார்க்கக்கூடாது, மீதி தான் முக்கியம். ஏன்னா இந்த நம்பர் மீதி இன்றி வகுப்படணும். ஓகேவா? ஸோ அதுதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? So இந்த கொஸ்டின்ல பாருங்க, in a mixture of 60 liters the ratio of milk and water is 2:3. What amount of water must be added to make the ratio of milk and water 1:2? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:3. ஸோ ஒரு கலவை எவ்வளவு இருக்கு? 60 லிட்டர் கலவை இருக்கு. ஸோ இந்த 60 லிட்டர் கலவையில பால் மற்றும் தண்ணீரோட விகிதம் எவ்வளவு? 2:3 இருக்கு. ஓகே, அப்ப 2:3 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 5 பங்கு தான் 60க்கு ஈக்குவலா இருக்கும். இது பால், இது தண்ணி. ஓகேவா? அப்ப அதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 12 கிடைக்கும். ஸோ பால் எவ்வளவு இருக்கு? 2 பங்கு இருக்கு. 1 பங்கு 12னா 2 பங்கு எவ்வளவு வரும்? 24 லிட்டர் பால் இருக்கும். தண்ணி எவ்வளவு? 3 பங்கு இருக்கு. ஸோ 1 பங்கு 12னா 3 பங்கு எவ்வளவு? 3 12 36. ஸோ 36 லிட்டர் தண்ணி இருக்கும். ஸோ இப்போ பால் தனியா தண்ணி தனியா நாம பிரிச்சாச்சு. 60 லிட்டர்ல எவ்வளோ பால் இருக்கு, எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படிங்கிறத நாம பிரிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பால் மற்றும் தண்ணீரோட விகிதத்தை 1:2 நீங்க மாத்தணும். அதாவது இந்த கலவையை 1:2 மாத்தணும் அப்படின்னா இதுல எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம்? 60 லிட்டர் கலவையில பாலும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. ஸோ அதை பால் தனியா தண்ணி தனியா நான் பிரிச்சுட்டேன். இப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊத்துனேன்னா, ஸோ நான் என்ன ஊற்ற போறேன்? தண்ணி தான் ஊற்ற போறேன். அப்போ வாட்டர்ல நான் எக்ஸ் போடணும். ஸோ எவ்வளோ தண்ணி ஊத்துனேன் அப்படின்னா எனக்கு மில்க் 1 பங்கும் தண்ணி 2 பங்கும் மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம்னா கொடுத்திருந்த கலவையை பால் தனியா தண்ணி தனியா பிரிச்சுட்டோம். இப்போ எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதனாலதான் வாட்டர் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் எவ்வளோ மில்க் ஆட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 48 = 36 + xn கிடைக்கும். இதுல இருந்து x = 48 - 36. ஸோ 12 லிட்டர். அப்போ நீங்க 12 லிட்டர் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா அது எவ்வளவு பங்கா மாறிடும்? மில்க் 1 பங்கு, தண்ணி 2 பங்கு மாறிடும். ஓகே, கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चनல பாருங்க, 45% of a number is 225, then find 7/20 of that number. ஒரு எண்ணின் 45% என்பது 225. அந்த எண்ணின் 7/20 எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட 45% எவ்வளவு இருக்கு? 40. இதுதான் அந்த நம்பர். அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணல, நான் 100% அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்க எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அந்த மொத்த நம்பரும் 100% இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அதுல 45% எவ்வளவு சொல்லிட்டாங்க? 225 சொல்லிட்டாங்க. ஓகேவா? நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த நம்பர்ல 7/20 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 45% தான் உங்களுக்கு 225. இதுல இருந்து 1% கண்டுபிடிக்கலாமா? ஸோ 1% என்ன வரும்? 225 / 45 போடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 1% 5 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த நம்பர் எனக்கு எவ்வளவு? 100%. அப்போ 1% 5னா 100% என்ன வரும்? 5 × 100 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு என்னது? 500 வரும். ஓகே, கிளியரா? அந்த நம்பரை 100% அசியூம் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல 45% வேல்யூ கொடுத்துட்டாங்க. 45% கொடுத்ததுனால அதுல இருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அது 5ன்னு கிடைச்சது. ஸோ அப்போ 100% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அந்த நம்பரா இருக்கும். ஸோ அப்போ 5 × 100 500. இதுதான் அந்த நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நம்பர். இப்போ எனக்கு அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ல கேட்கல. அந்த நம்பரோட 7/20 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னது? 500. அதுல 7/20 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா 0 0 கட் ஆகிரும். ஸோ திருப்பி என்ன வரும்? 4 2 25 2 50. ஸோ 25 × 7 5 7 35. ஸோ 14 3 17 175. அப்போ அந்த நம்பரோட 7/20 பார்ட்டுங்கிறது 175. எக்ஸாம்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அந்த நம்பரோட இத்தனை பங்கு என்ன, 7/20 பங்கு என்ன, 1/4 பங்கு என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ அந்த நம்பரை நீங்க இனிஷியலா 100% அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணி அந்த நம்பர் என்னங்கிறத கொண்டு
வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 7/20 என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, டிவைடிங் த அமௌண்ட் 18,144 among 3 people ABC in the ratio 3:5:8. The amount B gets more than A. ஓகே, ரூபாய் 18,144 ABC ஆகிய மூவரும் 3:5:8 என்ற விகிதத்தில் பங்கிட்டுக் கொள்கின்றனர். A பெற்ற தொகையை விட B கூடுதலாக பெற்ற தொகை என்ன? ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 18,144. ஸோ இதில் ABC 3 பேரோட பங்கு பார்த்தீங்கன்னா ஏக்கு 3 பங்கு கொடுக்குறாங்க, பிக்கு 5 பங்கு, சிக்கு 8 பங்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக எத்தனை பங்கு வருது? 8×5 13, 13 13 3 16 பங்கு வருது. டோட்டலாக எத்தனை பங்கு வருது? 16 பங்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஏக்கும் சிக்கும் ஏ பெற்ற தொகையை விட யாரு பி எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்? ஏக்கு 3 ரூபாய் கொடுத்துருக்கோம். பங்கு வழியாக பார்த்தீங்கன்னா ஏக்கு 3 ரூபாய் கொடுத்துருக்கோம், பிக்கு 5 ரூபாய் கொடுத்துருக்கோம். எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்? ஏலேருந்து பி எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்? 2 பங்கு அதிகமாக வாங்கியிருக்கான். ஸோ அந்த 2 பங்கோட மதிப்பு என்னங்கிறத தான் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியரா புரியுதா? டோட்டலாக 18,144 கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட ரேஷியோ 3, 5, 8 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டோட்டலாக எவ்வளோ ரூபாய் அவங்க கையில் இருக்கு? 16 பங்கு கையில் இருக்கு. ரேஷியோவா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு 16 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 பங்கு இருக்கு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி வந்து ஏயை விட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்? பிக்கு 5 ரூபாய் கொடுத்துருக்கோம், ஏக்கு 3 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ 2 ரூபாய் இல்லைன்னா 2 பார்ட் அதிகமாக வாங்கியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த 2 பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமா? நமக்கு கொஸ்டின்ல டோட்டல் கொடுத்துட்டாங்க 18,144. அப்போ இந்த 16 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 18,144 ஈக்குவலா இருக்கும். அப்போ 16 பார்ட் தான் 18,144 இருந்துச்சுன்னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 18,144 டிவைடட் பை 16. ஓகே, ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஒரு 16 16. ஸோ திருப்பி 2 இருக்கும். ஸோ திருப்பி ஒரு 16 16. ஸோ திருப்பி 5 போகும். ஸோ 5 போச்சு அப்படின்னா எத்தனை தடவை போகும்? 3 16. ஸோ 3 16 48. ஸோ திருப்பி எத்தனை வரும்? 6 தடவை 6 இருக்கும் மிச்சம். ஸோ 4 16 64. ஸோ அப்போ 4 தடவை போகும். 1134. அப்போ 1 பார்ட் என்ன வரும்? 1134னு 1 பார்ட் இருக்கும். நாம எத்தனை பார்ட் கண்டுபிடிக்கணும்? 2 பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பார்ட் என்ன வரும்? 4 2 8, 3 2 6, 2 2. ஸோ 2268. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ 1 பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இப்போ 1 பார்ட் என்னது? 1134. சப்போஸ் எனக்கு ஏயோட பங்கு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ஒரு பங்கு 1134னா ஏயோடது என்னது? இன்ட்டு 3 போடணும். பியோடது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 5 போடணும். சியோடது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 8 போட்டிங்கன்னா ஏபிசி இவங்களோடது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு பங்கு மட்டும் எப்போவுமே கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a tradesman marks his goods at 26% above the cost price. He allows his customer a discount of 12% on the marked price. His profit percentage என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வர்த்தகர் தனது பொருட்களை அடக்க விலையை விட 26% அதிகமாக குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு குறித்த விலையில் 12% தள்ளுபடியை அனுமதிக்கிறார். அவருடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவரோட காஸ்ட் பிரைஸ் என்னது? எப்பவுமே காஸ்ட் பிரைஸை 100ன்னு தான் எடுத்துக்கிடுவோம். காஸ்ட் பிரைஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு? அடக்க விலையிலிருந்து ஒரு 26% அதிகமாக குறிச்சு வைக்கிறாரு. அப்போ குறித்த விலை என்ன வரும்? 100 + 26 126% வந்து குறித்த விலையா இருக்கும். இப்போ என்ன பண்றாருன்னா அவர் 12% தள்ளுபடி கொடுக்குறாராம். நான் எப்படி எழுதியிருக்கேங்கிறது புரியுதா? எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காஸ்ட் பிரைஸை 100ன்னு தான் அசியூம் பண்ணணும். ஓகே, ஸோ 100 இல்லைன்னா நீங்க 1000ன்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 100ன்னு அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 26% அதிகமா இருக்கு. அப்ப 100 + 26 126ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு குறித்த விலையில் என்ன பண்றாரு? எப்பவுமே டிஸ்கவுண்ட் எதுல கொடுப்பாங்க? குறித்த விலை மார்க் பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? இந்த 126ல 12% டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா 126 இன்ட்டு டிஸ்கவுண்ட்டுங்கும் போது 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 88 வருமா? ஸோ 100 - 12 88. ஸோ
டிவைடட் பை 100 போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும், 126 88 மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி ஈஸியாக புள்ளி வச்சிடலாம். அப்படி தானே? ஸோ 126 88 6 8 48 16 20 ஸோ 8 2 10. ஸோ திருப்பி என்ன வரும், ஒரு 1008 தான் வரும் மல்டிப்ளை பண்ணாலும். 8 8 0 1 1. அப்போது என்ன பண்ணணும், இங்கே 110 88 வருது. அப்படி தானே? இங்கே 2 0 இருக்குது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 110.8. இதுதான் என்னது, விற்ற விலை. அப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 110 ரூபாய் 88 பைசாவுக்கு வித்திருக்காரு. அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து 100 ரூபா மதிப்புள்ள பொருளை 110 ரூபாய் 88 பைசாவுக்கு வித்தீங்கன்னா லாபம் என்ன வரும், 110 மைனஸ் 100ன்னு போடுவீங்க. ஸோ அப்போ என்ன வரும், 110.88 மைனஸ் 100ன்னு போட்டிங்கன்னா 10.88 கிடைக்கும். எனக்கு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ லாபம் அதுக்கு கீழே என்ன போடணும், காஸ்ட் ப்ரைஸ் போடணும். ஸோ சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போடணும். இதையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்லிடலாம், 10.88% சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ 10.88%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் ரயில்வே எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணியிருக்கீங்க, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸாம் எல்லாமே நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும், நான் ஒரு பிகினராக இருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ஆனாலும் என்னால் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஸோ ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 2000 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எதனால் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த 1599 பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டீமுக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் வந்ததும் நீங்கள் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸு, டெய்லி லைவ் கிளாஸஸு எல்லாமே இதிலேயே கவர் ஆகும். இதில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9043337935 இல்லைனா 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் நம்ம ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து வெறும் 100 ரூபா தான் சேஞ்ச் ஆகிருக்கு. 1599 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இன்றைக்கி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ எதனால் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறதையும் நான் ஆல்ரெடி வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். இது போக வேறு எதுவுமே நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னாலும் நம்ம ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் பேட்ச், ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எக்ஸாம் பற்றின டவுட்டு இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ.